Good morning students. Now we see the next topic, place value. Place value is the value of the digit according to its position in the number such as ones, tens, hundreds, etc. அதாவது place valueன்றது அந்த டிஜிட்டோட வேல்யூவை வந்து மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? Okay. See the first one, 296. Here the underlined digit is 9. Okay. 9 is in the 10th place. ஸோ த பிளேஸ் வேல்யூ டென்ஸு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டில் வந்து ஒன்ஸ் டென்ஸ் 100 எழுதி வச்சுக்கோங்க. 6க்கு நேரம் ஒன்ஸு, அப்புறம் 9க்கு நேரம் டென்ஸு, அப்புறம் 100. ஓகேவா? இப்போ பாருங்கள், 9 எந்த பிளேஸுக்கு நேரம் இருக்குது? 10th பிளேஸுக்கு நேரம் இருக்கும். ஸோ த பிளேஸ் வேல்யூ டென்ஸ், TNS டென்ஸ். நம்பர் நேம் எழுத போகிறோம் இதுக்கு. ஓகேவா? நம்ம 9 தான் பார்த்தோம், 9 வந்து டென்ஸு. அப்போ 9 டென்ஸாக 90, NINETY 90. Next one, 296 same. Here the underlined digit is 6. 6 is in the ones place. So ones. Place value is ones. ONES ones. Number name 6. 6 தான் underline பண்ணிருக்கு. அப்படி தானே? So 6. SIX 6. Third one, 296. Here the underlined digit is 2. 2 is in the 100th place. So place value hundreds. HUNDREDS hundreds. Number name 2 தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. 2 அதோடைய பிளேஸ் வந்து 100. பட் 200. TW2 HUNDRED 100. Next one, 196. Here the underlined digit is 9. 9 is in the 10th place. So place value tens. TENS tens. Number name 9 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. 9 இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து டென்ஸு. அப்போ 9 டென்ஸ் ஆர் 90. NINETY 90. Next, expanded form. Writing the number as the addition of the place value of its digits. Okay, அதாவது expanded formன்றது அந்த பிளேஸ் வேல்யூ, அந்த ஒவ்வொரு டிஜிட்டும் எந்த பிளேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்றத பார்த்து அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் என்னென்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஓகே, see the first one, number is 246. Okay. Step 1, we write the number 246 in the place value short as number 2 in the 100 place, number 4 in the 10th place, number 6 in the 1's place. Step 2, we find the place value of each digits because the expanded form is add the place value. So the expanded form of 2 is 200, 200. The expanded form of 4 is 40, 40, and the expanded form of 6 is 6. Now we add the all digits, 200 plus 40 plus 6. Okay, அதாவது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எழுதணும் ஒன்ஸ் டென்ஸ் 100 எழுதிக்கிறோம். 6க்கு நேரம் ஒன்ஸு, 4க்கு நேரம் டென்ஸ், நெக்ஸ்ட்டு 2க்கு நேரம் 100 எழுதி வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 எந்த பிளேஸில் இருக்குது? 100th பிளேஸில் இருக்குதா? ஓகே, 100ல் எவ்வளோ ஜீரோஸ் இருக்கும்? 2 ஜீரோ இருக்கும். ஓகேவா? 100 தான் 100. 100ல் எவ்வளோ ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2ன்றது 100 பிளேஸில் இருக்குதா? 100ல் 2 ஜீரோ, அதனால் 2 கூட 2 ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 0 0. அடுத்தது பாருங்கள், 4ன்றது 10th பிளேஸில் இருக்குது. 10ஸில் எவ்வளோ ஜீரோ இருக்கும்? 10ன்றது ஒரே ஒரு ஜீரோ. அப்போ 4 கூட நம்ம எத்தனை ஜீரோ ஆட் பண்ணணும்? ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 4 ஜீரோன்றது 40. தேர்டு 6ன்றது என்னது? ஒன்ஸில் வந்து ஜீரோ இருக்காது. ஸோ என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் பிளேஸ் இருக்கக்கூடிய நம்ம அப்படியே வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ன்றது இந்த பிளேஸ் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம அந்த அடிஷன் சிம்பிள் போட்டு எழுதுகிறோம். ஓகேவா? அப்போ 2ல் வந்து 200 சொன்னோமா, 200, அடுத்து 40, அடுத்து 6, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 200 + 40 + 6. நெக்ஸ்ட் ஒன், 570. First 5 is in the 100th place. So 500, 500. Okay, next 7 is in the 10th place. So we write 70, 70. Next 0 is in the 1th place. So we write 0. Now we add the all digits, 500 plus 70 plus 0. Okay, ma? Next 637.
6 is in the 100th place. So 600 600 plus 3 is in the 10th place. அப்போ ஒரே ஒரு 0 ஆட் பண்ணும் 30 30 plus 7 is in the 1th place. So 7 600 plus 30 7. Next 603 6 எந்த பிளேஸில் இருக்குது 100. ஸோ 600 600. நெக்ஸ்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோன்னு இருக்குது. ஜீரோவில் நம்ம எத்தனை ஜீரோ சேர்த்தாலும் அதோட வேல்யூ இல்லை, அப்படி தானேயா? ஸோ என்ன பண்ண போகிறோம், ஜீரோ நம்ம நீ ப்ளஸ் போட்டு ஜீரோ அப்படின்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான், எழுதலாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ விட்டுறலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 is in the 1th place. So we write 3 600 plus 3. Last one 989. First 9 is in the 100th place. So we write 900 900 plus 80 in the 10th place. So add the 10 80 80 plus 9 is in the 1's place. So we write plus 9 900 plus 80 plus 9. Next write the simplified form of the number of the given expansions. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க, நம்ம எக்ஸ்பாண்டட் ஃபார்மில் எழுதணும். இப்போ எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் 300 + 90 + 8. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். இந்த ப்ளஸ் 0 இது எல்லாம் எழுதணும், அவ்வளோதான். என்ன பண்ணிக்கும் லாஸ்ட்டில் வந்து 1 × 100 எழுதிக்கிறோம். ஓகேவா? இங்கே லாஸ்ட்டு பாருங்கள் 8 தான் 1's place. அப்போ 1க்கு நேரம் 8 எழுதிக்கிறோம். அடுத்து 90 ஒரு 0 இருக்குது, அப்போ அது 10th பிளேஸில் தான் இருக்கணும். அப்போ 10க்கு நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம் 9 எழுதிடுறோம். அடுத்து 300 இருக்குது, இதில் வந்து 20 இருக்குது. ஸோ 20ன்றது 100th பிளேஸ். அப்போ 3 எந்த பிளேஸ் நேரம் எழுதணும் 100 பிளேஸ்க்கு நேரம் எழுதிடணும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் 200 + 50 + 6 1's பிளேஸில் 6. அடுத்து 50ன்றது 10th ஒரு 0 இருக்குது, அப்போ 10th பிளேஸ்க்கு நேரம் 5. அடுத்து 200 100. ஸோ 100 பிளேஸ்க்கு நேரம் 2. தேர்ட் ஒன் 900 + 80 + 5. ஓகே, 5 நம்ம எதுக்கு நேரம் எழுதுகிறோம் 1's பிளேஸ்க்கு நேரம் 5. 80 அப்படின்றது 10th பிளேஸ்க்கு நேரம் 8. நெக்ஸ்ட் 900 இது 100th பிளேஸ். ஸோ 100 பிளேஸ்க்கு நேரம் 9 எழுதிக்கிறோம். ஓகே, 985. ஃபோர்த் ஒன் 500 + 50 + 7. ஸோ 1க்கு நேரம் 7, 10க்கு நேரம் 50 இருக்குது பார்த்தி அந்த 5. நெக்ஸ்ட்டு 100th பிளேஸ்க்கு நேரம் 500, அதாவது 5. ஓகேவா? 557. Next, odd numbers and even numbers. Numbers ending with 1, 3, 5, 7 and 9 are called odd numbers. Numbers ending with 0, 2, 4, 6 and 8 are called even numbers. அதாவது எத்தனை இருந்தாலும் ஓகே தான், அந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லாஸ்ட் டிஜிட் அந்த எண்டிங் நம்பர் வந்து 1, 3, 5, 7, 9 இந்த 5 டிஜிட்டில் முடிஞ்சது அப்படின்னா அது என்னது ஆட் நம்பர்ஸ். இது 0, 2, 4, 6, 8 அதாவது 2 டேபிளில் வரும் பார்த்தீங்களா. 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த 2 டேபிளில் வரக்கூடியது தான் வந்து ஈவன் நம்பர்ஸ். Circle the even numbers. What are even numbers? 0, 2, 4, 6, 8. The 5 digits are called even numbers. Okay. இங்கே லாஸ்ட் நம்பராக பார்க்கணும். இது எதெல்லாம் வந்து 0, 2, 4, 6, 8ல் முடிஞ்சிருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் 8ன்றது ஈவன் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 9ல் முடிஞ்சிருக்கு, 69 9ல் முடிஞ்சிருக்கு, இது ஆட் நம்பர். ஸோ நம்ம சர்க்கிள் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு 70 0ல் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ 0ல் முடிஞ்சுன்றது ஈவன் நம்பர், அதை சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 ஈவன் நம்பர், அதை ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அதை இது பாருங்கள் 112 2ன்றது ஈவன் நம்பர். ஸோ நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 131 லாஸ்ட் டிஜிட் தான் நம்ம பார்க்கணும். 1ன்றது ஆட் நம்பர், இப்போ ரவுண்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது 156 6 இஸ் ஈவன் நம்பர். ஸோ வி சர்க்கிள் இட். நெக்ஸ்ட் 170 0 is even number. ஸோ சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 186 6ன்றது ஈவன் நம்பர். இப்போ இதே நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 226 6ன்றது ஈவன் நம்பர், நம்ம
சர்க்கிள். அடுத்து 300 ஜீரோ ஈவன் நம்பர் சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்து 303ன்றது ஆட் நம்பர், அப்போ நம்ம சர்க்கிள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 440 ஜீரோ, இப்போ ஜீரோன்றது ஈவன் நம்பர், நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 478 ஈவன் நம்பர், அப்படி தானே 0 2 4 6 8ன்றது ஈவன் நம்பர், ஸோ சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த ஆட் நம்பர்ஸ். எதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் பார்த்தோம்? 1 3 5 7 9, இந்த 5 நம்பரும் ஆட் நம்பர்ஸ். ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள் 7ன்றது ஆட் நம்பர் தானேயா, ஸோ நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 26ன்றது ஈவன் நம்பர், இப்போ சர்க்கிள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 33ன்றது ஆட் நம்பர். அடுத்து 61ன்றது ஆட் நம்பர், இப்போ இந்த ரெண்டே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 84ன்றது ஈவன் நம்பர், ஸோ நம்ம சர்க்கிள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 105 116 125 142 151, லாஸ்ட் டிஜிட்டாக பாருங்கள் 5, அடுத்து 6 5 2 1, இதெல்லாம் வரும். 105 வரும், இதில் ஒன்று ரவுண்ட் பண்ணாமல் இருக்கு பாருங்கள். 125ம் ஆட் நம்பர் தான். அடுத்து 151 லாஸ்ட் டிஜிட் 1, ஸோ இதே நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 125 நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 219 அடுத்து 232 245ல் 5 357 7 390 0, அப்போ இதெல்லாம் ஆட் நம்பர் வரும் 9 5 7, அதாவது 290 245 357, இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் we see symbols, அதாவது greater than, less than, equal to. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் comparison of numbers with different digits. The number which has more digits is a greater number. The number 115 has 3 digits and 89 has only 2 digits. So 115 is greater than 89. We write 115 is greater than 89. Compare 115 and 89. ஓகே, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பரை இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த இதில் அதிகமாக டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதில் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 115 ஒன்று 89 ஒன்று. இந்த ரெண்டில் எதில் டிஜிட்ஸ் அதிகமாக இருக்குது? இதில் 3 டிஜிட்ஸ் இருக்குது, 115 3 டிஜிட் இருக்குது. இதில் 89ன்றதில் 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ எதில் அதிகமாக டிஜிட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டர் தென். இப்போ 115 தான் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, அப்படி தானே? ஸோ 115 இஸ் கிரேட்டர் தென் 89. எதில் டிஜிட்ஸ் அதிகமாக இருக்கோ அது கிரேட்டர் தான் சொல்கிறோம். ஸோ கிரேட்டர் தெனுக்கு சிம்பிள் எப்படி போட்டுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த பக்கமாக அந்த சைடு தான் வந்து வாய் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி போடுறோம். ஓகேவா? 115 கிரேட்டர் தென் சிம்பிள் பாருங்களேன், எது பெருசோ அந்த பக்கம் வாய் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி போடுறோம். ஓகே, see the next one, comparison of numbers with equal digits. If the number of digits are equal, compare the digit in the hundreds place. The number which has a greater digit in the hundreds place is greater. 2 is greater than 1. So 250 is greater than 160. We write 250 is greater than 160. We can also say 160 less than 250. ஓகே, அதாவது இப்போ சப்போஸ் ரெண்டு சைடுமே ஈக்குவல் டிஜிட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கமும் 3 டிஜிட், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 160 250 கொடுத்துருக்காங்களா? இந்த ரெண்டையும் பாருங்கள், இதுலேயே 3 டிஜிட் தான் இருக்குது, இதுலேயே 3 டிஜிட் தான் இருக்குது. அப்போ எதை நம்ம பெருசுன்னு சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 100 பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 160ல் 100 பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. இங்கே 100 பிளேஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ என்ன எழுதுகிறோம்? 250 கிரேட்டர் தென். 250க்கு நேரம் என்ன பண்ணுறோம்? அந்த பெருசாக இருக்கிற மாதிரி சிம்பிள் போட்டு எழுதிடும். 250 இஸ் கிரேட்டர் தென் 160. இதை இப்படி கூட மாற்றி எழுதிக்கலாம். 160 இஸ் லெஸ் தென் 250. நமக்கு தேவை பெரிய நம்பருக்கு நேரம் எப்படி இருக்கணும்? வாய் பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். அது எப்படி வேணாலும் எது சரி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேர்ட் ஒன், இஃப் த டிஜிட்ஸ் இன் தி ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் ஆர் சேம், கம்பேர் டிஜிட்ஸ் இன் தி டென்ஸ் பிளேஸ். த நம்பர் which has the greater digit in the tens place is the greater number. The digit in the 100 place are the same. Compare the digits in the tens place. 5 is greater than 4. So 151 is greater than 153. We write 151
greater than 143. We can also say 143 less than 151. அதாவது இப்போ ஓகே ரெண்டு பக்கமே எப்படி இருக்குது, டிஜிட் சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோம், 100 பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேவா, 100 பிளேஸை பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமே ஒன்று தான் இருக்கும். இங்கே 143லையும் 100 பிளேஸில் ஒன்று, 151லையும் 100 பிளேஸில் ஒன்று. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த பிளேஸ் 10th பிளேஸ் பார்க்கணும். ஓகேவா, இங்கே 10th பிளேஸில் 4 இருக்குது, இங்கே 10th பிளேஸில் 5 இருக்குது. அப்போ எது பெருசு, 5 தானே பெருசு. அப்போ 151 தான் பெருசு. ஓகேவா, 151 is greater than 143. Okay, fourth one, if the digits in the 100 and the 10th place are same, compare the digits in the ones place. The number which has a greater digit in the ones place is the greater number. The digit in the 100 place and 10th place is same, comparing the digit in the ones place. Here 8 is greater than 1, so the number 140 is greater than 141. We write 148 greater than 141, or we can also say 141 less than 148. அதாவது நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் ஈக்குவல் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 100 பிளேஸ் பார்க்கணும். அது சேமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், 100 பிளேஸ் பார்த்தோம், அது எதுன்னு பார்த்தோம், 100 பிளேஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் 10th பிளேஸ் பார்த்தோம். சப்போஸ் 100 பிளேஸும் சேமாக இருக்குது, 10ஸும் சேமாக இருக்குது. இதை கொடுத்துருக்க பாருங்கள், 141 148, 100 பிளேஸ் ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது. 10th பிளேஸ் பார்க்கும்போது இங்கேயும் 4 அங்கேயும் 4. அப்போ என்ன பண்ணணும், அடுத்து 1th பிளேஸ் பார்க்கணும். இங்கே 1th பிளேஸில் 1, இங்கே 1th பிளேஸில் 8. அப்போ எது பெருசு, 8 தான் பெருசு. ஸோ 148 இஸ் கிரேட்டர் தென் 141. 148 தான் பெருசு, இதை விட 141ஓட பெருசு. ஓகேவா, see the last one, comparing numbers with same value in all the digits. The digits in the hundreds places, tens place and ones place are same. So 536 is equal to 536. இப்போ பாருங்கள், 1st place, 10th place, 100 place, இந்த 3 பிளேஸுமே சேமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம 100 பிளேஸ் பார்ப்போம், இங்கேயும் 5 இங்கேயும் 5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பிளேஸ் பார்ப்போம். இங்கே 3 அங்கேயும் 3. அடுத்து 1th பிளேஸ் பார்க்கணும், இங்கே 6 அங்கே 6, எல்லாமே சேமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு அந்த சிம்பிள் போட்டுரும். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 103, இந்த சைடு 436, 438. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு 100 பிளேஸை நம்ம பார்க்கணும். இங்கே 1, இங்கே 4. ஓகேவா, அப்போ எது பெருசு, 4 தான் பெருசு. இப்போ 4 பக்கமாக வாய் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி போட்டுரும். ஓகேவா, 103 is less than 438. Okay, next 250, அந்த சைடு 069. இங்கே பாரு, 0 ஃபஸ்ட்டு இருக்குது, 100 பிளேஸில் 0 இருக்குது, அப்போ வேல்யூவே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஜிட் இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் 3 தான் அங்கேயும் 3 தான். நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ் பாருங்கள், இங்கே 2 அங்கே 0. எது பெருசு, 2 தான் பெருசு. ஸோ 250 is greater than 69. ஓகேவா, தேர்ட் ஒன் 408 308. இங்கே 100 பிளேஸில் 4, இங்கே 3. ஸோ 4 is greater than 3. ஸோ 408 is greater than 308. Fourth one 710 710. ஃபஸ்ட்டு பிளேஸ் 100 பிளேஸ் பார்க்குறோம், 7 இங்கேயும் 7. அடுத்து 10th பிளேஸ், இங்கே 1 இங்கேயும் 1. நெக்ஸ்ட்டு 1s, இங்கே 0 இங்கேயும் 0. அப்போ எப்படி தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுரும். ஃபிஃப்த் ஒன் 614 618. ஃபஸ்ட்டு 100 பிளேஸ் பார்க்குறோம், 6 இங்கே 6. அடுத்த 10th பிளேஸ் 1 இங்கேயும் 1, ஈக்குவலாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா 1st பிளேஸ் பார்க்குறோம், இங்கே 4 இங்கே 8 தான் பெருசு. அப்போ 8 பக்கமாக வாய் பெருசாக இருக்கிற மாதிரி போட்டுரும். 614 is less than 618. லாஸ்ட் 719 917. ஓகே, see the first 100 place, இங்கே 7 அங்கே 9. அப்போ 9 தான் வந்து பெருசு. ஸோ 719 is less than 917. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.